ரொம்ப எபிசோடுக்கு அப்புறமா ஜெஃப்ரி வீட்டுக்குள்ள தரமான ஒரு விஷயத்த பண்ணி விட்டுட்டாரு. என்னடா ஜெஃப்ரி ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்தாங்களே அதுவான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆக்சுவலா என்ன விஷயம்னா அருணோட ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்திருக்கிறப்ப அருணோட அப்பா கிட்ட ஜெஃப்ரி ஒரு விஷயத்த கேட்டாரு. வணக்கம் டாடி, நல்லா இருக்கீங்களா? நம்ம ஹார்லி குயின் வரலையா, அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அருணோட அப்பா கிட்டே ஹார்லி குயினை பத்தி கேட்டாரு ஜெஃப்ரி. இதை கேட்ட அருணுக்கும் அருணோட அம்மாவுக்கும் செம்ம ஷாக்கு. ஏன் அருண் வெக்கத்துக்கே போயிட்டாரு. பட் ஆனா அருணோட அப்பாவுக்கு பேச்சு வாக்குல அது சரியா புரியல. யாருப்பா ஜெஃப்ரி? ஹார்லி குயின் அருணோட தங்கச்சி தானே கேக்குறேன், அவளுக்கு எக்ஸாம் லீவ்ப்பா, அவ படிச்சிட்டு இருக்காரு சொல்லிட்டாரு. பட் ஆனா விடுவாங்களா பசங்க? டாடி ஹார்லி குயின் அர்ச்சனா அருணோட லவ்வர். இதை கேட்ட அருணோட டாடி என்ன சொன்னாரு சொல்லிட்டு தெரியுமா? பட் ஆனா அவர் என்ன சொன்னாரு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னால இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் டார்கெட்டா வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றேன். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஆக்சுவலா இதை கேட்டதும் அருணோட அப்பா என்ன சொன்னாரு சொல்லிட்டு தெரியுமா? என் வாழ்க்கையில என் பையனை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அவன் எது பண்ணாலும் தெளிவா யோசிச்சு தான் பண்ணுவான். அவன் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னா கண்டிப்பா என்கிட்ட நோன்ற பதிலே வராது. நான் எஸ் மட்டும் தான் சொல்லுவேன். மேபி நாளைக்கு ஹார்லி குயின் வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் இங்க கொடுத்து விட்டுட்டாரு. பட் ஆனா வீட்டுக்குள்ள வருவாங்களான்னு சொல்லிட்டு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த பிக் பாஸ் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலோடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன்.